ஃபோர் செக்டர் மாடலில் நம்ம எல்லா மேக்ரோ எக்கனாமிக்கோட 4 செக்டரையும் எடுக்கிறோம். அதாவது ஹவுஸ் ஹோல்டு செக்டர், பிஸ்னஸ் செக்டர், கவர்மெண்ட் செக்டர், ஃபாரின் செக்டர் 4 செக்டர் எடுக்கிறோம். இந்த ஃபாரின் செக்டர் அப்படிங்கும்போது ஹவுஸ் ஹோல்டு, பிஸ்னஸ்ஸு, கவர்மெண்ட்டு, கண்ட்ரியை விட்டு வெளியில் ரிசைட் ஆகிறவங்கள சேர்த்துக்கிறோம். இந்த ஃப்ளோ சார்ட் வந்து நமக்கு இங்கே இந்த ஃபோர் செக்டர் எக்கானமியோட ஃப்ளோ சார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. கீழே பேஜ் நம்பர் 6.62ல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அவுட்டரில் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கேபிட்டல், நெட் கேபிட்டல் இன்ஃப்ளோ ஃபேக்டர் மார்க்கெட்டுக்கு வருது. அப்படியே செகண்ட் இதுக்குள்ளேருந்து உள்ளே போகும்போது ப்ராடக்ட் மார்க்கெட், இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுலேருந்து எக்ஸ்போர்ட்ஸ் உள்ளே வருது. ப்ராடக்ட் மார்க்கெட், அதில் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு அது பிஸ்னஸ்க்குள்ளே வருது. இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு ஹவுஸ் ஹோல்டுலேருந்து நமக்கு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் உள்ளே போகுது. அந்த ஹவுஸ் ஹோல்டுக்கு ஃபேக்டர் மார்க்கெட்டோட பர்சனல் இன்கம் தான் போகுது. ஃபேக்டர் மார்க்கெட்டுக்கு பிஸ்னஸ்லேருந்து ஃபேக்டர் பேமெண்ட்டு போகுது. இது செகண்ட் சைக்கிளாக வருது. உள்ளுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அகெயின் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு போகுது. கவர்மெண்ட்லேருந்து பிஸ்னஸ்க்கு சப்சிடிஸ் போகுது. பிஸ்னஸ்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் போகுது. ஃபினான்ஷியல் மார்க்கெட்லேருந்து கவர்மெண்ட்கிட்டேருந்து பாரோயிங்ஸ் வருது. கவர்மெண்ட் அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டும் பிஸ்னஸுக்கு போகுது. ஹவுஸ் ஹோல்டோட சேவிங்ஸ் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு வருது. ஹவுஸ் ஹோல்டு டேக்ஸஸை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட் ஹவுஸ் ஹோல்டுக்கு அனுப்புது. இப்போ இதை தான் இந்த டயக்ராம் நமக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுது. இங்கே அடிஷ்னல் ஃப்ளோ இருக்குது. என்னென்னு கேட்டால் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் அண்ட் நெட் கேபிட்டல் இன்ஃப்ளோ. வாட் இஸ் நெட் கேபிட்டல் இன்ஃப்ளோ? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேபிட்டல் அவுட்ஃப்ளோ அண்ட் கேபிட்டல் இன்ஃப்ளோவை தான் நம்ம நெட் கேபிட்டல் இன்ஃப்ளோன்னு சொல்கிறோம். இங்கே வந்து C ப்ளஸ், தட் இஸ் சிங்கிறது கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம்னு பார்க்குறோம். இந்த அக்ரிகேட் டிமாண்டுங்கிறது அல்லது டோட்டல் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கவர்மெண்ட், கன்சியூமர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் அண்ட் ஃபாரினர்ஸ், அதோட நெட் எக்ஸ்போர்ட் எல்லா இன்கம் லெவல்லையும் இதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ ஈக்லிபிரியமாக இருந்தால் நமக்கு இன்கம் இஸ் ஈக்குவல் டு y இஸ் ஈக்குவல் டு C ப்ளஸ் I ப்ளஸ் G ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம்னு சொல்கிறோம். எக்ஸ் மைனஸ் எம்ங்கிறது கேபிட்டல் இன்ஃப்ளோ மைனஸ் கேபிட்டல் அவுட்ஃப்ளோ, கேபிட்டல் அவுட்ஃப்ளோ மைனஸ் இன்ஃப்ளோ. அப்போ இந்த டொமஸ்டிக் எக்கானமியில் குட்ஸு ட்ரேட் ஆகும்போது ஃபாரின் செக்டாரில் எப்படி ட்ரேட் நடக்குதுன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வழியாக தான் நடக்குது. அப்போ எக்ஸ்போர்ட்ஸுங்கிறது நமக்கு நேஷ்னல் இன்கம்க்கு இன்ஜெக்ஷன்ஸாக இருக்குது. வேறஸ் இம்போர்ட்டுங்கிறது அவுட்ஃப்ளோ ஆஃப் நேஷ்னல் இன்கம்மாக போகுது, இல்லைன்னா லீக்கேஜஸாக போகுது. எக்ஸ்போர்ட்டுங்கிறது நமக்கு எதை குறிக்குது? ஃபாரின் டிமாண்டு, நம்ம டொமஸ்டிக் அவுட்புட்டுக்கு என்னென்ன டிமாண்டு வெளியில் இருக்கோ அது ஃபாரின் டிமாண்டை தான் நம்ம எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இதை வந்து ஒரு அக்ரிகேட் டிமாண்டில் ஒரு பகுதி தான் இந்த ஃபாரின் டிமாண்டுங்கிறதும். அதே மாதிரி இம்போர்ட்டுங்கிறது டிமாண்ட் ஃபார் டொமஸ்டிக் குட்ஸாக கிடையாது. அதை வந்து நம்ம அக்ரிகேட் டிமாண்ட்லேருந்து மைனஸ் பண்ணுறோம். டிமாண்ட் ஃபார் இம்போர்ட் அப்படிங்கிறது ஒரு அட்டானமஸ் காம்பனண்ட்டாக தான் நம்ம பார்க்குறோம். அது வந்து இன்கம்மை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இம்போர்ட்டுங்கிறது மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு இம்போர்ட்டுங்கிறது அந்த இம்போர்ட் டிமாண்ட் ஜிடிபியில் இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்குறத தான் நம்ம ப்ரொபன்சிட்டி, மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி ஆஃப் இம்போர்ட்டுன்னு பார்க்குறோம். இந்த டிமாண்ட் வந்து எக்ஸ்போர்ட்டோடது எப்படி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃபாரின் இன்கம்மை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதனால் இது வந்து அட்டானமஸாகவும் எக்கோஜெனஸ்லியாகவும் டிட்டர்மைன் ஆகிருக்கும் நமக்கு. அதே நேரத்தில் இம்போர்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம், அப்போ தான் நமக்கு நெட் எக்ஸ்போர்ட் கிடைக்கும். இது வந்து ஃபாரின் செக்டார் கான்ட்ரிபியூஷனாக எடுத்துக்கிறோம் அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு. இம்போர்ட் வந்து ஒரு அட்டானமஸ் காம்பனண்ட் எம்பார்னு சொல்கிறோம். இது வந்து இன்கம்மை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு இம்போர்ட்டுங்கிறதும் நமக்கு வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போ இந்த இம்போர்ட் எம்ங்கிறத நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் டிஃப்ரென்ஸை அப்படின்னா எம் இஸ் ஈக்குவல் டு எம் பார் ப்ளஸ் எம்ஒய். அப்போ மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு இம்போர்ட் ஸ்மால் எம் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எம் பை டெல்டா ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். டெல்டா எம்ங்கிறது ஸ்மால் சேஞ்ச் இன் த
propensity of import divided by small change in the income. இது வந்து எப்போவுமே நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இந்த ஈக்லிபிரியம் ஆஃப் நேஷ்னல் இன்கம் வந்து எப்படி டிட்டர்மைன் ஆகுதுன்னா, எந்த இடத்துல அக்ரிகேட் டிமாண்ட் அக்ரிகேட் சப்ளைக்கு ஈக்குவலாக இருக்குதோ அதுதான், அந்த இடத்துல தான் நம்ம நேஷ்னல் இன்கம் ஈக்லிபிரியமில் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ அக்ரிகேட் டிமாண்டுங்கிறது 4 செக்டர் மாடலில் நமக்கு கொடுத்த ஈக்குவேஷன் வந்து y is equal to c plus i plus g plus x minus mன்னு பார்த்தோம். அப்போது இந்த இதிலருந்து நம்ம அதை திருப்பி ரெடியூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா சிங்கிற கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை a plus b into y minus tன்னு எடுக்கலாம். that is equal to m is equal to m bar plus small m y. அப்போ ஈக்லிபிரியம் ஆஃப் நேஷ்னல் இன்கம்ங்கிறத இப்போ எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்? y is equal to c plus i plus g plus x minus m. அந்த எம்முக்கு பதில் மற்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே c plus i plus gங்கிறதுக்கு பதில் a plus b into y minus t plus i plus gன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லாம் கொண்டு வரும்போது y is equal to 1 divided by 1 minus b plus m into a minus bt plus investment plus g plus x minus m barன்னு கொண்டு வரும். இங்கே வந்து எக்கானமி ஈக்லிபிரியமில் இருக்குது அப்படின்னா, சப்போஸ் ஒரு கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் வந்து அட்டானமஸாக ஒரு டெல்டா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போது இந்த இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட்டை நம்ம டெல்டா எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் ஆஃப் த கண்ட்ரி எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா, y plus delta y is equal to 1 by 1 minus b plus m into a minus bt plus i plus g plus x minus m bar plus delta xன்னு மாறும். இதே இல்லாட்டா இதுக்கு வேறு மாதிரி ஒரு ஆல்டர்னேட் கொண்டு வரணுன்னா y plus delta y is equal to y plus 1 by 1 minus b plus m into delta xன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு இடத்துலையும் அந்த y ரெண்டு சைட்லேயும் சப்ட்ராக்ட் பண்ணி டிரைவ் பண்ணோன்னா நம்ம அதே ஈக்குவேஷன் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா y by delta x is equal to 1 divided by 1 minus b plus mன்னு மாறுது. இதை வேறு விதமாக எழுதணுன்னா டெல்டா y by delta x is equal to 1 divided by 1 minus b into mன்னு எடுக்கலாம். அப்போ 1 divided by 1 minus b plus mங்கிறது ஃபாரின் ட்ரேட் மல்டிப்ளையர்னு எடுத்துக்கிறோம். இதோட வேல்யூ எப்படி டிட்டர்மைன் ஆகுது? மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி ஆஃப் த இன்கம் அண்ட் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி ஆஃப் த இம்போர்ட், இது ரெண்டையும் பேஸ் பண்ணி ஆகுது. மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூமர் பின்னு சொல்கிறோம், மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு இம்போர்ட்டை எம்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாடலில் ப்ரொபோஷனல் இன்கம் டேக்ஸும் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டும் நமக்கு இன்கார்ப்ரேட் ஆகுது. அப்படி இன்கார்ப்ரேட் ஆனால் டினாமினேட்டர் ஆஃப் மல்டிப்ளையர் மட்டுமே சேஞ்ச் ஆகும். இன்கம் டேக்ஸுங்கிறது t is equal to t bar plus tyன்னு இருக்குது. அந்த t barங்கிறது கான்ஸ்டன்ட் லம்சம். அதே ஸ்மால் tங்கிறது ப்ரொபோர்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸு. tRங்கிறது கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். அப்போ அட்டானமஸாகவும் இருக்கும். அப்போ 4 செக்டர் மாடலில் நமக்கு இன்கம் இஸ் ஈக்குவல் டு c plus i plus g plus x minus mன்னு ஆகும். வேறு c is equal to a plus b into y minus t bar minus ty plus trன்னு ஆகுது. அல்லது m is equal to கேபிட்டல் M is equal to m bar plus myன்னு சொல்லலாம். இதையே வந்து நேஷ்னல் இன்கம் ஈக்லிபிரியம் லெவலில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, y நேஷ்னல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் b இன்ட்டு 1 மைனஸ் t ப்ளஸ் m இன்ட்டு a மைனஸ் b t பார் ப்ளஸ் btr ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் i ப்ளஸ் g ப்ளஸ் x மைனஸ் m பார்னு படிக்கணும். இது எல்லாத்தையும் வந்து
நம்ம இந்த ஃபிகர் 1.2.11ல் இன்கம் டிட்டர்மினேஷன் எப்படி ஆகுது அப்படிங்கிறத அந்த ஃபிகர் வச்சு பார்க்கலாம். இங்கே ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது இன்டர்செக்ஷன், 2 லைனோட இன்டர்செக்ஷனாக பார்க்குறோம். எந்த 2 லைனு? C + இன்கம் + G + X - M லைனுக்கும் 45 டிகிரி லைனும் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஈக்லிபிரியம் நமக்கு கிடைக்குதுங்கிறத பார்க்குறோம். அப்போது இன்கம் ஈக்லிபிரியம் Y பேனல் பியில் அதுலேயே பார்த்தீங்கன்னா லீக்கேஜஸ் S+T+Mங்கிறது இன்ஜெக்ஷன் I + G + Xக்கு ஈக்குவலாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த இடத்துல தான் ஈக்லிபிரியம் லெவல் ஆஃப் இன்கம் இருக்குங்கிறத பார்த்தோம். இந்த அபவ் டயக்ராமில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? நெட் எக்ஸ்போர்ட் இன்கார்பரேட் ஆனது வந்து 4 செக்டார் மாடல் ஆஃப் இன்கம் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறதுல இன்கார்பரேட் ஆகிறத பார்க்குறோம். இங்கே வந்து இன்ஜெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் லீக்கேஜஸும் வந்து டிக்ரீஸ் ஆகுதுங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா நெட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். தட் இஸ் X is greater than M. இதில் வந்து நெட் இன்ஜெக்ஷன் இருக்கும், நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் X less than M இருந்தால் நெட் வித்ட்ராயல் ஆஃப் நேஷ்னல் இன்கம் டிக்ரீஸ் ஆகிடும். இதை வந்து 1.2.12 இன்கம் வென் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் கிரேட்டர் தென் இம்போர்ட்ஸ் ஆர் கிரேட்டர் தென் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஃபிகரில் நம்ம பார்க்குறோம். இது செக்ஷன் 2.5ல் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது 2 இதோட ப்ராடக்டாக பார்க்குறோம். என்ன அப்படின்னு கேட்டால் டெல்டா Y is equal to K into delta L. அதாவது லெவல் ஆஃப் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையரை சம்மந்தப்பட்டு இருக்குதுன்னு பார்க்குறோம். அட்டானமஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மல்டிப்ளையர் அப்படிங்கிறது 4 செக்டார் மாடலில் ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸும் இன்க்ளூடு பண்ணி இருக்கிறதுனால நம்ம அங்கே எப்படி காட்டுறோன்னா 1 divided by 1 - B + Mன்னு காட்டுறோம். அந்த எம்ங்கிறது ப்ரொபென்சிட்டி டு இம்போர்ட்டு, அது எப்போவுமே 0வை விட கிரேட்டராக தான் இருக்கும். அப்போது மல்டிப்ளையர் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்ட் எக்கானமியில் 1 divided by 1 - Bங்கிறத நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது வேல்யூ ஆஃப் எம் கிரேட்டராக இருந்ததுன்னா அட்டானமஸ் எக்ஸ்பெண்டிச்சரோட மல்டிப்ளையர் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அப்போது ஒரு எக்கானமி ஓப்பனாக இருக்குது ஃபாரின் ட்ரேட்லன்னா ஸ்மாலராக தான் இருக்கும் அதனுடைய ரெஸ்பான்ஸ். எதுக்கு? இன்கம்க்கும் அக்ரிகேட் டிமாண்டு ஷாக்குக்கும். அப்போது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்கும்? அட்டானமஸ் சேஞ்சஸாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட்லேயும். அப்போது எம்மோட லெவல் ஹையராக போச்சுன்னா ப்ரொபோர்ஷனேட்டாக இன்டியூஸ்டு எஃபெக்ட் ஆன் டிமாண்டு வந்து லார்ஜராக போகும். எதுக்கெல்லாம்னா ஃபாரின்காக இருந்தாலும் ட்ரேடுக்கும், டொமஸ்டிக் இல்லை கன்சூமர் குட்ஸுக்கு. அப்போ இன்க்ரீஸ் இன் இம்போர்ட் பர் யூனிட் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது அடிஷ்னல் லீக்கேஜை அந்த சர்க்குலர் ஃப்ளோவில் கான்ஸ்டியூட் பண்ணக்கூடியது, ஆட் ஆன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் மல்டிப்ளையர் ப்ராசஸும் அந்த வேல்யூ ஆஃப் அட்டானமஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மல்டிப்ளையும் ரெடியூஸ் ஆகிட்டே போகும். அதே நேரத்தில் டிமாண்டில் இன்க்ரீஸ் இருந்ததுன்னா ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு கண்ட்ரியோடதில் அது அக்ரிகேட் டிமாண்ட் ஃபார் டொமஸ்டிக் ப்ராடக்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஈக்லிபிரியம் இன்கமையும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும், அட்டானமஸ் இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்கும். ஸோ டோட்டலாக நம்ம பார்த்தோன்னா இன்க்ரீஸ் இன் த டிமாண்ட் ஃபார் அ கண்ட்ரி எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு ஈக்லிபிரியம் இன்கம்மை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடும். அதே நேரத்தில் அட்டானமஸ் இன்க்ரீஸ் இம்போர்ட் வந்து ஈக்லிபிரியம் இன்கம்மை கான்ட்ராக்ட் பண்ணிவிடும், குறைச்சி விடும். இதை வந்து நம்ம இன்டர்பிரட்டர் எப்படி பண்ணக்கூடாதுன்னா எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் குட்டு, இம்போர்ட்ஸ் எல்லாம் ஹார்ம்ஃபுல்லுங்கிற மீனிங்க்கு நம்ம கொண்டு வரக்கூடாது. இம்போர்ட் குட்ஸுங்கிறதும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து அவுட் சைடில் ப்ரொடியூஸ் ஆகிருந்துச்சுன்னா ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகி ஓவரால் வேர்ல்டு வைடு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரிசோர்ஸஸ் அலோகேஷன் நல்லா வேர்ல்டு வைடு அலோகேஷன் ஆகும். அப்போ ரேஷ்னல் அட்டெம்ப்ட் இங்கே யூஸ் பண்ணி டொமஸ்டிக் எக்கானமியை நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணி அதை எப்படியாவது ஜாஸ்தி பண்ணி அதே நேரத்தில் இம்போர்ட்டை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம கண்காணித்து அதை சரி பண்ணோன்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு நல்ல டொமஸ்டிக் எக்கானமி கிடைக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ இது எல்லா ஃபார்முலாஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி நமக்கு illustration 17 and 18 கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சாப்டரோட சம்மப் கன்க்ளூஷனுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா கீன்ஸ் தியரி படி இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்
நேஷ்னல் எக்கானமி அப்படிங்கிறது அக்ரிகேட் எஃபெக்டிவ் டிமாண்டை பொறுத்து தான் அமையுதுன்னு பார்த்தோம். அக்ரிகேட் எஃபெக்டிவ் டிமாண்டு விழுந்தால் அவுட்புட் ஷார்ட்ஃபால் இருக்கும். அப்போ எல்லாமே வந்து போத் வில்லிங் டு ஒர்க் அல்லது ஏபிள் டு ஒர்க் ரெண்டும் எம்ப்ளாயி ஆவாங்கன்னு பார்க்குறோம். இதில் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஆகிடும், ஜாஸ்தி ஆகிடும். கான்சிக்வெண்ட்டாக இதனோட தொடர்ச்சியாக என்ன ஆகிடும், எக்கானமியில் ஆப்டிமம் பொட்டென்ஷியல் அவுட்புட்டுக்கும் ஆக்சுவல் அவுட்புட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துடும். அதே ஆப்போசிட்டாக அக்ரிகேட் எஃபெக்டிவ் டிமாண்டுங்கிறது கண்ட்ரியோட ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை விட அதிகமாக போச்சுன்னா என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் வந்துடும். நாமினல் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிடும், ஹையர் ப்ரைஸஸ் ஆகிடும் எல்லாத்துலேயும். அப்போ அடிஷ்னல் ரியல் அவுட்புட்டை விட இருக்கிற அவுட்புட்டோட ப்ரைஸஸ் மட்டுமே அதிகரிக்கும். அப்போ இங்கே ஈக்லிபிரியம் அக்ரிகேட் அவுட்புட் அப்படிங்கிறது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிகேட் அவுட்புட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து அன்டிசைரபிள் எஃபெக்டாக இருக்கும். சொசைட்டியில் ரொம்ப பீப்புள் வந்து ரிமைன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருப்பாங்க. அப்போது கவர்மெண்ட் பாலிசிஸ் இந்த எக்கானமியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு நல்ல கவர்மெண்ட் பாலிசிஸ் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் இன்கம் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிடும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. அப்போது அக்ரிகேட் சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கில் பண்ண வேண்டியதாக இருக்கும், டாக்ஸஸில் மாற்ற வேண்டியதாக இருக்கும். கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு எஃபெக்டை ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ ஃபிஸ்கல் பாலிசியை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரையும் டேக்ஸையும் சரி பண்ணி அட்டானமஸ் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டா நம்ம என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அன்டிசைரபிள் சேஞ்சஸை மீட் பண்ண முடியுங்கிறது தான் இந்த சாப்டரில் கீன்ஸ் தியரி படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இந்த டோட்டல் லெசனோட ஒரு சம்மரியை நம்ம நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.